சக்தி, நீ கவலைப்படாத. சிவா சார் வாயாலேயே உன்னை லவ் பண்ற சக்தின்னு நான் சொல்ல வைக்கிறேன். தேங்க்ஸ் டி. சொல்ல வெப்படி, சொல்ல வெப்ப. நான் இருக்கிற வரைக்கும் உங்க பிளான் எதுவும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். அம்மாடி மீனாட்சி, பாட்டி, உன்னை சக்தி கூட்டா போய் என்னன்னு கேளுமா. சரி பாட்டி, நான் போய் கேக்குறேன். போடி போ. சாரி சக்தி. இந்த சாரி எதுக்குடி? இல்ல, இதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கலாம். அதனாலதான் முன்கூட்டியே சாரி கேட்டுட்டேன். ஏய், என்னடி நீ? எனக்காக, என்னோட வாழ்க்கைக்காக நீ இவ்ளோ தூரம் பண்ணும்போது நான் பண்ண மாட்டேனா? இங்க பாரு கங்கா, என் லைஃபுக்காக எந்த ஒரு ரிஸ்க் எடுக்கவும் நான் தயாரா இருக்கேன். எப்படிப்பட்ட பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுக்கும் நான் தயாரா இருக்கேன். சக்தி, உண்மையிலே உன்ன மாதிரி ஒரு தைரியமான ஃப்ரெண்டு கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சுவடி. நான் தான் நீ கொடுத்து வச்சுவேன். இந்த காலத்துல கூட பிறந்தவங்க கூட அவங்க லைஃப் மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா நீ கூட படிச்ச ஃப்ரெண்டுக்காக இவ்ளோ தூரம் பண்ணிருக்க. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க உண்மையிலேயே நான் தான் நீ கொடுத்து வச்சிருக்கணும். என்னக்கா? என்ன என்ன என்னன்னு கேக்குற? நீ தான் என்னன்னு சொல்லணும். நான் சொல்லணுமா? என்னக்கா? ஒண்ணும் இல்லையே. ஒண்ணும் இல்லையா? அப்ப எதுக்கு நீ கூப்பிட்டதா சொன்னாங்க? யாருக்கா சொன்னது? பாட்டி தான் சொன்னாங்க. பாட்டி ஏதோ ஒரு ஞாபகத்துல வந்து சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் உன்னை கூப்பிடலக்கா. நீ போய் வேலையை பாரு. சரி சக்தி, ஏதாவது தேவைன்னா கூப்பிடு. ஆ சரிக்கா. அப்பாடா, என்ன சக்தி இது? இருக்கட்டும், அந்த கிழவிக்கு குளிர் விட்டு போயிடுச்சு. என் உடம்பு சரியானதுக்கு அப்புறம் அது உடம்பு சரியில்லாம பண்ணாதான் அடங்கும். நமக்கு இருக்கிற டாஸ்கை விட இந்த பாட்டியை சமாளிக்கிறது தான் பெரிய டாஸ்கா இருக்கும் போல இருக்கு சக்தி. தேவையில்லாம போய் மீனாட்சி கிட்ட போட்டு கொடுத்துருச்சு. ஏற்கனவே உங்க அக்கா என்ன தப்பா நினைக்கிறாங்க. அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எங்க அக்கா கொஞ்சம் சென்டிமெண்ட் டைப் படி, அது அப்படியே பழகிடுச்சு. சரிடி, நான் கிளம்புறேன். எங்க? ஆபீஸ்க்கு தான். சிவா சார் கிட்ட போய் நான் லீவ் சொல்லணும், இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும். சரி ஓகேடி. ஓகே, பாய் சக்தி. தேங்க்ஸ் டி கங்கா. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் உண்மையிலே கொடுத்து வச்சிருக்கணும். ரஞ்சித், ஒரு நிமிஷம். ஐயோ, மாட்னேன். சொல்லுங்க மீனாட்சி. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வாங்க. ஐயோ, இவங்க வேற என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. சமாளிப்போம். என்ன கூப்பிட்டீங்க? உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க?
ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடுக்கலனா மரியாதை கெட்டுரும். நான் தான் அவ்வளவு தூரம் உன்கிட்ட கிளி புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னேன்ல, அவகிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு, அவ ஹஸ்பண்ட் கோவப்படுவாரு, அதனால அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு. ஆனா நீ எதையுமே காதுல வாங்கிக்காம என்ன காரியம் பண்ணிருக்க? நியாயமா பார்த்தா இந்நேரம் உன்னை அடிச்சு வீட்டை விட்டு துரத்திருக்கணும். என்ன இவங்க இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டாங்க? ஏதோ சக்தி கூட படிச்சவனாச்சே, எல்லார்கிட்டயும் கள்ள கபடம் இல்லாம பழகுறியேன்னு பாக்குறேன். இல்லனா இங்க நடக்கிறதே வேற. அக்கா தேவையில்லாம மொக்க போடுதே. ச்சே, இந்த மாதிரி பழகுறதுல உங்க ஊர்ல வேணா சகஜமா இருக்கலாம், ஆனா இங்க ரொம்ப தப்பு. இன்னைக்கு நான் பார்த்தத அவ ஹஸ்பண்ட் பார்த்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அவ வாழ்க்கையே நாசமா போயிருக்கும். எதுக்கு நாசமாக போகுது? பாவம் சக்தி, எனக்காக அவ வாழ்க்கையை தியாகம் பண்ணிருக்கா. நானே அவ வாழ்க்கை என்னால பாதிச்சிருச்சுன்னு வேதனையில இருந்தேன். எப்ப அவளை சிவா நல்லா வச்சிருக்காருன்னு தெரிஞ்சதோ அப்பதான் என் மனசுல இருந்த பாரமே குறைய ஆரம்பிச்சது. ஆனா இப்போது உன்னால பாதிக்கப்படுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாரு ரஞ்சித், நீ இந்த மாதிரி பழகிறதா இருந்தா இங்க இருந்து நீ போயிடு. ஐய, என்ன இது? இவங்க எல்லாத்தையும் தப்பு தப்பாவே புரிஞ்சுக்கிறாங்களே. பேசாம நம்ம ஒரு பொண்ணு தானே சொல்லிடலாமா? வேண்டாம். என்ன நடந்தாலும் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். இது எல்லாமே சக்திக்காக தான். சரி, பேசி சமாளிப்போம். பேசி முடிச்சாச்சா? என்னை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் ஒரு பிளே பாய்னா? சரி, நான் ஒரு பிளே பாய்னா இந்நேரம் எல்லார்கிட்டயும் அந்த மாதிரி நான் பழகிருக்கணும்ல. நான் ஏன் சக்தி கிட்ட மட்டும் அவ்வளவு நெருக்கமா பழகுறேன்? அததான் நானும் கேக்குறேன். சக்தி கிட்ட மட்டும் நீ எதுக்காக அப்படி நெருக்கமா பழகுறேன்னு. ஏன்னா சக்தி எனக்கு தங்கச்சி மாதிரி. இவங்களை கன்வின்ஸ் பண்றதா இப்ப பெரிய வேலையா இருக்கே. சரி, நான் உங்களை என்னன்னு கூப்பிடுறேன்? அக்கான்னு. குட். நீங்க எனக்கு அக்கானா சக்தி எனக்கு என்ன முறை வேணும்? தங்கச்சி முறை தானே. ஒரு அண்ணன் தங்கச்சி ஆறுதலா கட்டி பிடிக்கிறதுல தப்பொன்னு இல்லையே. எனக்கு தெரிஞ்ச இந்த உலகம் முழுக்க தங்கச்சி அண்ணன் கட்டி பிடிக்கிறத யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எப்படி? அக்கா, சின்ன வயசுலயே எங்க அப்பா அம்மாவை நான் இழந்துட்டேன். எனக்குன்னு கூட பிறந்தவங்க யாருமே இல்ல. சின்ன வயசுல இருந்து நான் தனிமையிலேயே வளர்ந்துட்டேன். என் கூட விளையாட, என் கூட சண்டை போட எனக்குன்னு ஒரு அக்காவோ தங்கச்சியோ கிடையாது. நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மனைவிங்கிற உறவை எப்ப வேணாலும் அமைச்சுக்கலாம். ஆனா கூட பிறந்த உறவுகளை நம்ம அமைச்சுக்கவே முடியாது. அது தானா அமையணும். ஃபீல் பண்றாங்க. எனக்குள்ள அந்த ஏக்கம் எப்பவுமே இருக்கும். எப்போ உங்களையும் சக்தியும் பார்த்தனோ அப்பவே நீங்க தான் என் அக்கா, சக்தி தான் என் தங்கச்சின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அக்கா, எந்த அண்ணனாவது தன் தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைப்பானா? நீங்களே சொல்லுங்க. என்ன போய் சந்தேகப்பட்டீங்களேக்கா? ஐயோ ரஞ்சித், போங்கக்கா. ரஞ்சித், ஐயோ ரஞ்சித், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. ச்சே, நான் ஒரு முட்டாள். உன்னை போய் சந்தேகப்பட்ட பாரு. இதுலயாவது என்ன அடிச்சுக்கணும். அக்கா, நீங்க ஏன் அடிச்சுக்கணும்? யாரா இருந்தாலும் நான் பண்ணத என்ன விஷயம்னு தெரியாம பார்த்தா தப்பாதான்க்கா தெரியும். நீங்க அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்கக்கா. இல்ல ரஞ்சித், உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ரஞ்சித். உனக்கு போய் ஆண்டவன் இப்படி ஒரு சோதனையை கொடுத்துட்டானே. என்ன சொல்றாங்க? என்ன சோதனை? அப்பா அம்மா இல்லாம, கூட பிறந்தவங்க இல்லாம. ஓ, அத சொல்றீங்களா? ஆமா ஆமா, நானே நிறைய தடவை அந்த கடவுளை அதுக்காக திட்டி இருக்கேன். இங்க பாரு ரஞ்சித், இனிமே உனக்கு நாங்க இருக்கோம். இன்னில இருந்து உனக்கு ஒரு அக்கா, 3 தங்கச்சிங்க.
என்னது 3 தங்கச்சிங்களா? ஆமா, சக்தி, அனு, துர்கா எல்லாரையும் சேர்த்து தான் சொன்னேன். ஓ ஓகே ஓகே ஓகே. அக்கா எனக்குன்னு இருக்கிற சொந்தம் நீங்க மட்டும்தான்க்கா. அக்கா நீங்க தான்க்கா எனக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆ, என்னது? ஐயோ, சென்டிமெண்ட்ல வளரிட்டேன். ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்ல வந்தேன். சென்டிமெண்ட்ல டங்கு ஸ்லிப் ஆயிருச்சு. ஓ, சரி சரி சரி. நீ கவலைப்படாத ரஞ்சித், உனக்கு நான் ஒரு தேவதை மாதிரி பொண்ணா பாக்குறேன், சரியா? அப்புறம் நல்லா கருப்பு தேவதையா பாருங்க. ஏன்? நான் கொஞ்சம் கலரா இருக்கேன்ல. சரி சரி, அப்படியே பண்றேன். அப்பாடா தப்பிச்சோம். பாஸ், யோ, நான் தான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொன்னல. போயிட்டு அப்புறமா வா. டிஸ்டர்ப் பண்ண வரல பாஸ், உங்களுக்கு டேப்லெட் கொடுக்கலான்னு வந்தேன். ம், டேப்லெட்டா? எதுக்கு? பாஸ், நீங்களும் தானே நைட்டு மழையில் நனைஞ்சிங்க, உங்களுக்கும் காய்ச்சல் வரும்ல, அதுக்கு தான் பாஸ் டேப்லெட். இந்தாங்க பாஸ். நான் மலையில நனைஞ்சேன்னு உனக்கு யார் சொன்னா? யார் பாஸ் சொல்லுவாங்க? உங்கள் மேலே அக்கறையாக இருக்கவங்க, உங்கள் நினப்பாவே இருக்கவங்க தான் பாஸ். ஏய், யாருன்னு கேட்டா யாருன்னு சொல்லு. தேவையில்லாம டைலாக்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத, புரியுதா? யார் பாஸ் சொல்லுவாங்க? எல்லாம் நம்ம சக்தி மேடம் தான் பாஸ். இவளுக்கு வேற வேலையே இல்லை. எப்ப பாரு எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறதே வேலையா போச்சு. கூடவே இருந்தாலும் டிஸ்டர்ப் பண்றா, இல்லைனாலும் டிஸ்டர்ப் பண்றா. பாஸ், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க பாஸ். புருஷன் மேலே அக்கறையாக்க பொண்டாட்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் பாஸ். அந்த வகையில் பார்க்க போனால் நீங்கள் உண்மையிலேயே கொடுத்து வச்சது பாஸ். இது வரைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க சக்தி மேடத்தை என்னைக்காவது குறை சொல்லியிருக்காங்களா பாஸ்? இல்லை இல்லை. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு வீட்டில் இருக்கவங்ககிட்ட நடந்துக்குவாங்க பாஸ். ஆஃபீஸ் வேலையில் ஏதாவது குறை வச்சுருக்காங்களா? அதுவும் கிடையாது. இன்றைக்கி நம்ம ஆஃபீஸு நல்ல நிலைமையில் இருக்குன்னா அதுக்கு சக்தி மேடமும் ஒரு காரணம் தானே பாஸ். பாஸ், சக்தி மேடம் வீட்டில் இருக்கவங்க மனசையும் சந்தோஷப்படுத்திட்டு ஆஃபீஸில் வேலையும் பார்த்துக்கிட்டு புருஷன் மேலே இவ்வளோ தூரம் அக்கறையாக இருக்காங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் பாஸ். பாஸ், சில பொண்ணுங்களை பார்த்துருக்கேன். புருஷன் எப்படா ஆஃபீஸ்க்கு போவான், நாம எப்படா பியூட்டி பார்லருக்கு போலான்னு காத்துட்டு கிடப்பாங்க. இன்னும் சில பொண்ணுங்க துணி கடைக்கு போய் நேரம் போறதே தெரியாம செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா வேலைக்கு போற புருஷன் உடம்பு வலிக்குது, சுடுதண்ணி போட்டு கொடுன்னு சொன்னா போதும், காலையில இருந்து நான் எவ்வளவு வேலை செஞ்சிட்டு இருக்கேன், ஒரு சுடுதண்ணியை கூட உங்களால போட்டுக்க முடியாதான்னு கேட்பாங்க. சில பொண்ணுங்க புருஷன் வேலை பார்த்துட்டு டயர்டா வருவானே, அவனுக்கு என்ன வேணும்னு சொல்லி கவனிக்காம பக்கத்து வீட்டில் போய் உட்கார்ந்துக்கிட்டு 4 நாள் கழிச்சு வர ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன குழம்பு வைக்கலான்னு இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க பாஸ். ஆனா சக்தி மேடம் அப்படி கிடையாது பாஸ். இவ்வளவு ஏன் பாஸ், என் பொண்டாட்டி எடுத்துக்குங்க, எனக்கு வீட்டுக்கு போகவே தோணாது பாஸ். எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் நச்சு நச்சுன்னு இம்சை பண்ணிட்டே இருப்பா பாஸ். எப்ப பார்த்தாலும் தூங்குறது, டிவி பார்க்கறது, போனை நோண்டுறதுன்னு இதுதான் அவ வேலை. சாப்பாடுன்னு கேட்டா ஆன்லைன்ல புக் பண்ணிக்கன்னு சொல்லுவா. நான் சாப்பிட்டேனா இல்லையான்னு எதை பத்தியும் கவலையே பட மாட்டா பாஸ். பாஸ், இந்த காலத்து பொண்ணுங்க அவங்க ஃபேஸை பார்க்கறாங்களோ இல்லையோ, ஃபேஸ்புக் பார்க்கறதுக்கு தான் நேரத்தை செலவழிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு மத்தியில சக்தி மேடம் மாதிரி ஒரு பொண்ணு இருக்காங்கன்னா அவங்க 100ல் ஒருத்தர் இல்ல 1000ல் ஒருத்தராக தான் இருப்பாங்க. அந்த 1000ல் ஒருத்தர் தான், இல்ல இல்ல கோடியில ஒருத்தர் தான் நம்ம சக்தி மேடம் பாஸ். அப்படிப்பட்ட சக்தி மேடம் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்கன்னு நினைச்சு நீங்க சந்தோஷப்படுங்க பாஸ். பாஸ், உங்ககிட்ட கோபம் இருக்கு, ஆனா நல்ல குணமும் இருக்கு. அதே சக்தி மேடத்துக்கு அவங்க மனசு பூரா உங்க மேல வச்சிருக்க அன்பு மட்டும் தான் பாஸ் இருக்கு. நீங்களும் சக்தி மேடமும் சந்தோஷமா வாழணும்.
அதான் பாஸ் என்னோட ஆசை. பாஸ், என் மனசுல பட்டதை நான் சொல்லிட்டேன். தப்பா இருந்தா தயவு செய்து மன்னிச்சிருங்க பாஸ். அம்மா, அம்மா. வாங்க தரகரே, உள்ள வாங்க. ஆ, வாங்க, வணக்கம்மா. உட்காருங்க உட்காருங்க. ஆ, அம்மா, தேடி அலைஞ்சு நீங்க சொன்ன மாதிரி 4-5 வரணை கொண்டு வந்திருக்கேன். ஆ, இதுல எதை வேணாலும் நீங்க கண்ணை மூடிட்டு செலக்ட் பண்ணலாம். ஓ, மீனாட்சி? சரி. ஆ, யார் இது? தரகர் நம்ம ஐஸ்வர்யாக்கு மாப்பிள்ளை பாக்குறதுக்காக வர ஓ, சொல்லியிருந்தேன். ஓகே 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 ஓகே. இந்தாங்கம்மா. இருக்கட்டும், கொஞ்சம் இருங்க, நான் காஃபி கொண்டு வரேன், அதுக்கப்புறம் பாக்குறேன். பரவாயில்ல, வேணாமா? இல்ல, நான் கொண்டு வர வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். இங்க பாருங்க சார், எங்க ஐஸ்வர்யாக்கு மாப்பிள்ளை பார்க்க போறது சாதாரண விஷயம் கிடையாது. அவ கொஞ்சம் வித்தியாசமானவ, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நான் அந்த வீட்டு மருமகளும் கூட. அம்மா, இந்த தொழில நான் 30 வருஷமா இருக்கேம்மா. ஏகப்பட்ட கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். இது வரைக்கும் எந்த தப்பும் வந்ததில்லம்மா. சரிங்க. தாரணி, யார் இவரு? புரோக்கர் பாட்டி. புரோக்கரா? ஏமா, நாம என்ன வீடு வீடு மாத்திரமா? ஐயோ பாட்டி, இவர் வீட்டு புரோக்கர் இல்ல, கல்யாண புரோக்கர். கல்யாண புரோக்கரா? அவர் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு? நம்ம ஐஸ்வர்யாக்கு மாப்பிள்ளை பார்க்க தான் பாட்டி. என்னது, ஐஸ்வர்யாவுக்கு மாப்பிள்ளை பாக்குறீங்களா? ஏ தாரணி, உனக்கு எதுக்குடி இந்த வேண்டாத வேலையெல்லாம்? பாட்டி, நான் வர சொல்லல, மீனாட்சி தான் வர சொல்லிருக்கா. எங்க அவ வரட்டும், இன்னைக்கு வச்சுக்கிறேன் அவளுக்கு கச்சேரிய. பாட்டி, நீ இப்ப எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க? ஏய் தாரணி, நீ உன் வேலையை பார்த்துட்டு பேசாம இரு. அம்மா வீட்டுக்கு வந்தம்மா, அம்மாவுக்கு பாட்டிக்கு சப்போர்ட்டா இருந்தம்மான்னு இருக்கிறத விட்டுட்டு கண்ட கண்ட கழுதைங்களோட கூட சேர்ந்துக்கிட்டு நீ கூத்தடிச்சிட்டு இருக்கியா? பாட்டி, இப்ப இங்க என்ன ஆச்சுன்னு நீ இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு ஏய், இருக்க? நீ உன் வாயை மூடிட்டு பேசாம இருடி. வந்துட்டான் இந்தாங்க காஃபி. கொடுங்கம்மா. காபி எடு. ஏய், என்னடி முறைக்கிற? இந்த முறைப்பெல்லாம் நீ வேற யார்கிட்டயாவது காட்டு. பாட்டி, உங்க பிரச்சனை தான் இப்ப என்ன? நீ தாண்டி பிரச்சனையே சொன்னா தீர்த்து வச்சிடுவியா? உன்னை யாரடி ஐஸ்வர்யாக்கு மாப்பிளை பார்க்க சொன்னது? யார் சொல்லணும்? நாங்க சொல்லணும். அவ நாங்க சொல்லிதான் இங்க வந்திருக்கா. அவளுக்கு எந்த மாதிரி வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு எங்களுக்கு தாண்டி தெரியும். முதல்ல ஐஸ்வர்யாவை கெடுத்தான் இதெல்லாம் செஞ்சியா? பாட்டி, எல்லார் வீட்லயும் பொண்ணையும் பையனையும் கேட்டா வரம் பாக்குறாங்க. பெரியவங்களா பார்த்து பண்றது இல்ல, அது மாதிரிதான் இதுவும். ஆ, யாரு இவ? பெரியவளா? ஆமா, நான் பெரியவதான். ஐஸ்வர்யாக்கு அக்கா. அந்த உரிமையில தான் ஐஸ்வர்யாக்கு நான் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சேன். இது எங்க பெரியம்மா என்கிட்ட ஒப்படைச்சிருக்கிற கடமை. ஆ, இத நான் கண்டிப்பா நிறைவேற்றியே தீருவேன். ஆமா, இந்த அம்மா பெரிய சிவகாமி தேவி. இவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு இந்த கட்டப்பா வந்திருக்காரு. யோ, எந்திரியா முதல்ல, வெளியில போ. ஐஸ்வர்யாவுக்கு எப்படி மாப்பிள்ளை பார்க்கணும்னு உனக்கு தெரியுமா? தெரியுங்க. வசதி இல்லைனாலும் பொண்ணை பத்திரமா பாத்துக்கிற ஒரு நல்ல குடும்பத்து பையனா வேணும். அப்படிதானே? அப்படின்னு யார் சொன்னது? இதோ பொண்ணோட அக்கா இவங்க தான் சொன்னாங்க. ஆ, யார் அக்கா? இவளா? ஆமா, ஐஸ்வர்யாக்கு நான் தான் அக்கா. வெளியில சொல்லிடாதடி, ஊரே சிரிக்கும். ஐஸ்வர்யாக்கு இருக்கிற அழகுக்கும் வசதிக்கும் எப்பேற்பட்ட மாப்பிள்ளை பார்க்கணும்னு தெரியாத நீ எல்லாம் ஒரு அக்கா. ஆமா, நீ மட்டும் அக்கா அக்கான்னு சொல்லிட்டு திரியற. எங்க ஐஸ்வர்யாவை கூட்டிட்டு வந்து நீதான் அவ அக்கான்னு சொல்லு பார்க்கலாம். பாட்டி, அக்கான்னு சொல்லிதான் தெரியணுங்கிற அவசியமே இல்ல. ஆ, எங்க வீட்ல நான் தான் மூத்த பொண்ணு. ஐஸ்வர்யாக்கு மட்டும் இல்ல, சக்தி, அனு, துர்கா இவங்க எல்லாருக்கும் நான் தான் அக்கா. அவங்களுக்கு எந்த ஒரு நல்லது கெட்டது நடந்தாலும் நான் தான் முன்னாடி வந்து நிக்கணும். உறவெல்லாம் விரோதியா பாக்குற உங்களுக்கு எப்படி உறவை பத்தி தெரியும்? ஆமா, கொல்லாத உறவு உன் உறவு. உன் உறவு இல்லன்னு தான் இங்க அலறாங்களாக்கும். ஏய், உன்ன மாதிரி பிச்சைக்கார உறவு இருக்கிறத விட இல்லாம இருக்கிறது எவ்வளவோ மேல்.